நேற்று இரவு சேலத்திலே எங்களுடைய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருள் அவர்களை கொடூரமான முறையிலே கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது. இதற்கு யார் காரணம் என்று காவல்துறை ஆய்வு நடத்தி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். கடந்த தேர்தலில் என் மீது இந்த பகுதியிலே கொலைவெறி தாக்குதல் நடந்தது. இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தேர்தல் நெருங்கிவிட்டது. ஒரு சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இப்படி சம்பவங்கள் எல்லாம் நடத்தி வேறு விதமான பிரச்சனைகளை தூண்டிவிட திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்ற செய்தி. இதைத்தான் நேற்று வைகோ அவர்களும் சொல்லியிருக்கின்றார். ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அவர்கள் எல்லாம் சாதி கலவரங்களை தூண்டு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த வகையில் தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இதை பார்த்து கொண்டு தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். அத்துணை பேருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. வேற என்ன இருக்கா? வைகோ போட்டியிடுவதும் இடாததும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது. ஆனால் அதற்கு இவ்வளோ நாடகம் தேவையில்லை. அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிடலன்னா அதை அறிவிச்சிருக்கலாம், இல்ல அறிக்கை விடலாம், இல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் போட்டியிடல, நான் தோத்துட போறேன், அந்த பயம் எனக்கு இருக்கு, நான் போட்டியிடலன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ ஒரு நாடகத்தை நடத்தி ஏதோ வேட்புமனு தாக்கல் செய்யற போது உள்ள கூட்டு போயிட்டு அங்க இருந்து வெளியில வந்து இப்ப ஒரு காரணம், அவர் சொல்ற காரணம் நம்புவதாக இல்லை. அந்த வகையில அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு மட்டும் இல்ல, அந்த கூட்டணி, அவர் கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால அது அந்த கூட்டணி எடுபட போறது கிடையாது. மக்களுடைய நம்பிக்கை எதுவுமே இல்லாத ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி மற்ற கட்சிகள் இடம் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். ஆக அதை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கிறது கிடையாது. அதனால இது போன்ற தொடர்ந்து இது இன்னும் நடந்திருக்கிற போது அதனால அது அவர் தனிப்பட்ட விருப்பம். அது அதாவது தோல்வி பயம்தான் எல்லாமே. தோக்க போறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமா வரும். மக்களுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படிதான் இருப்பாங்க, பேசுவாங்க, கோபம் வரும், அடிக்கடி கோபம் வரும், இப்படிலாம் இருப்பாங்க. அதில் அது அந்த வகையில தோல்வி பயத்துல, ஏன்னா அவருக்கு ஆதரவு இல்லை, எங்க போனாலும் ஆதரவு கிடையாது. பத்திரிகை ஊடகங்களை தவிர மற்ற மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. ஊடகங்கள் தான், நீங்க தான் பெருசா செய்தியை போட்டு வச்சிட்டு இருக்கீங்க. இவங்க பேசுறாங்க, அவங்க பெருசா செய்தி போட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே மக்கள் சக்தி, மக்கள் பேர் ஆதரவு உள்ள எங்களுக்கு ஊடகத்துல அந்த அளவுக்கு அச்சு ஊடகத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஆனால் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க தயாராயிட்டாங்க. அதாவது குறிப்பா இளைஞர்கள் போற இடத்துல எல்லாம் அவ்வளவு இளைஞர்கள் ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றி பாட்டாளி முயற்சிக்கு வர இருக்கிறது.